ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இந்த வீடியோவில் நம்ம கிட்னிஸோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் ரொம்ப முக்கியமானது யூரினரி சிஸ்டம். இந்த யூரினரி சிஸ்டமில் 4 important structures இருக்குது. ஸோ a pair of kidneys, a pair of ureters, a urinary bladder and a urethra. ஸோ கிட்னிஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ் 11 சென்டிமீட்டர் லாங் அண்ட் 6 சென்டிமீட்டர் வைடில் இருக்கும். இதனுடைய டோட்டல் வெயிட் வந்து 150 கிராம்ஸ். ஸோ இதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வேர்டப்ரே 12th thoracic vertebraeலேருந்து 3rd lumbar vertebrae வரைக்கும் இந்த யூரினரி சிஸ்டம் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ராக்ஸாக பெரிட்டோனியமோட ஸ்ட்ரக்சருக்கு பின்னாலையும் டயாஃப்ரம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு கீழேயும் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரைட் கிட்னி வந்து எப்பயுமே லோவராக இருக்கும் கம்பேர்ட் டு த லெஃப்ட் கிட்னி. பிகாஸ் அந்த ஸ்பேஸில் தான் லிவர் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ கிட்னிஸில் தான் யூரின் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இந்த செக்ரீட் ஆன யூரின் வந்து யூரிட்டர் வழியாக நம்ம யூரினரி பிளாடரை ரீச் ஆகும். ஸோ இந்த யூரினரி பிளாடரில் தான் யூரின் வந்து கலெக்ட் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 300 ml அப்ராக்ஸாக ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகி அந்த ப்ரெஷர் மூலமாக நம்ம யுரெத்ரா வழியாக யூரின் வந்து எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட் அண்ட் ப்ரைம் மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். செகண்ட் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா நம்ம உடம்புல வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் இந்த எலக்ட்ரோலைட்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணது மூலமாக ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புல ஜெனரேட் ஆகிற எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் யூரினரி சிஸ்டம் மூலமாக நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ நம்ம உடம்புல ஆர்பிசி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அவசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எரித்ரோபாய்டினை செக்ரீட் பண்ணுறது கிட்னிஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெனின் அப்படிங்கிற என்சைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த என்சைமை செக்ரீட் பண்ணுறதும் ஹியூமன் கிட்னிஸ் தான். நெக்ஸ்ட் மிக்சுரேஷன் ப்ராசஸ் மூலமாக யூரினை வந்து உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது கிட்னிஸ் மூலமாக தான் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் யூரின், மெயின்டைனிங் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ரெனின் அப்படிங்கிற என்சைமை செக்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த ரெனின் வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு யூரின் வந்து மிக்சுரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அனாட்டமி ஆஃப் த கிட்னிஸ். ஸோ அனாட்டமி ஆஃப் த கிட்னிஸில் கிட்னிஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா அவுட்டர் ஃபைபரஸ் கேப்சியூல் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கப்புறம் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெடியூலா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா இந்த பிரமிட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை ரீனல் பேப்பிலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரமிடை வந்து டிஸ்லொகேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது மெடியூலரி பிரமிட்ஸ். ஸோ அந்த மாதிரி சின்னதாக இங்கே இருக்கிறது எல்லாமே மைனர் கேலிசஸ். இந்த மைனர் கேலிசஸ் எல்லாமே யுனைட் ஆகி மேஜர் கேலிக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை யூரிட்டர். ஸோ இதுதான் கிட்னிஸோட அனாட்டமி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியராக கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு ஃபைபரஸ் லேயர் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுற கார்டெக்ஸ். ஸோ இந்த கார்டெக்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெடுலாக்கு அப்புறம் ஹைலம். ஸோ அதுலேருந்து ஃபாலோ பண்ணி யூரிட்டர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஸோ கார்டெக்ஸ். ஸோ இந்த கார்டெக்ஸ் தான் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் லேயர். ஸோ இது கேப்சியூலுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து கார்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெடுலாங்கிறது இன்னர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த மெடுலா ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ரீனல் பிரமிட்ஸ் இது எல்லாமே ஆரிஜின் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஹைலம். ஸோ இந்த இடத்துல தான் ரீனல் பிளட்டு, லிம்ப் வெசல்ஸ், யூரிட்டர் இது எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகும். ஸோ யூரின் வந்து மேஜராக கிட்னியில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து ரீனல் பேப்பிலா மூலமாக மேஜர் கேலிக்ஸை ரீச் ஆகும். ஸோ இந்த மேஜர் கேலிக்ஸில் இருந்து ஹைலம்க்கு ஃபாலோ ஆகும். இந்த ஹைலமில் இருந்து யூரிட்டர் வழியாக
யூரிட்டர் வழியாக யூரின் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிட்னியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது நெஃப்ரான் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். கிட்னியோட ப்ரைமரி அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னா நெஃப்ரான்ஸ் தான். ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.